ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஹோம்மேட் பன்னீர் பீட்சா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓவன் இல்லாமல் நம்ம அடுப்பில் தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டேப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பீட்சாவுக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு கப்பு ஹாட் வாட்டர், ரொம்ப சூடாக இல்லாத மிதமான தண்ணி எடுத்துக்கிறேன். அதில் 2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை நல்லா ஊற விட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி வந்துருச்சு. இப்போ வேறு ஒரு பவுலில் 2.5 கப்பு கிட்ட மைதா மாவு எடுத்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க ஈஸ்ட் வாட்டரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கணும். சாஃப்டாக வரணும் மாவு. ஸோ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது ஒரு கவுண்டருக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி இழுத்து விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் சாஃப்டாக வரணும் மாவு. ஸோ கொஞ்சம் மாவு கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்துட்டு இது நம்ம ஒரு பவுலில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு மேலேயும் ஆயில் அப்ளை பண்ணி நல்லா ஊற விட்டுடலாம் மாவை டபுள் ஆகிற வரைக்கும். ஸோ இது 1.5-2 மணி நேரம் நல்லா டபுள் ஆகி வரும். பாருங்கள், சூப்பராக மாவு நல்லா டபுள் ஆகி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நமக்கு க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம அடுப்பில் தான் செய்ய போகிறோம். ஸோ ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்து அதில் அடிகனமாக மண் சேர்த்து மேலே ஒரு கலவோடு வச்சு ஒரு 15 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா சூடாகட்டும். இப்போ வாங்க மாவு 2 பார்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துகிட்டு ஒரு பாட்டு மட்டும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நல்லா நம்ம திரட்டி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு மேலே மைதா மாவு சேர்த்து நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாவை வச்சு நல்லா திரட்டி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு ஃபோக்கை வச்சு நல்லா குத்தி எடுத்துக்கலாம். மாவு பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக ஃபோக்கை வச்சு நம்ம குத்திக்கிறோம். பாருங்கள், இதில் கெச்சப் சேர்த்துக்கலாம். மைனஸ் இருந்துச்சு, அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஆனியன், கேப்சிகம், பன்னீர் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மேலே சீஸ், மொசரல்லா சீஸ் துருவி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி அடுப்பில் வச்சிடலாம். பாருங்கள், 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். சூப்பராக பீட்சா ரெடி ஆகி வந்திருக்கு. இது குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட்சா கட்டரை வச்சு பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான், சூப்பரான ஹோம்மேட் பன்னீர் பீட்சா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.